பண்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டி ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவரை போலீசார் சுட்டு பிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த திராசு கிராமத்தைச் சேர்ந்தவர் கௌசல்யா. இவர் புலவனூர் சாலையில் தனியாக நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது சாலை ஓரத்தில் அமர்ந்து மது அருந்து கொண்டிருந்த சிலர் மூதாட்டியை வலுக்கட்டாயமாக சவுக்கு தோப்பிற்குள் இழுத்துச் சென்று அவரை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் அவர் காதுகள் மற்றும் மூக்கில் அணிந்திருந்த 1 சவரன் நகைகளை அறுத்து எடுத்துச் சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மூதாட்டி சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மேற்பார்வையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சுந்தரவேல் என்பவர் காடாம்புலியூர் அருகே உள்ள மாம்பட்டு முந்திரி தோப்பில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசாரை தாக்கிவிட்டு சுந்தரவேலு தப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. இதில் சில போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் சுந்தரவேலு படுகாயம் அடைந்தார். இதையடுத்து பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுந்தரவேலு பின்னர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் போலீசாரை பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்.